குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று காலை 10 மணியளவில் பதவியேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இந்த விழாவில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். ரயிலில் பயணிகளுக்கு சக பயணிகளால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி பயணிகள் எதிரே உள்ள காலி இருக்கைகளின் மீது கால்களை வைப்பது, ரயிலில் ஏறாத மற்றவர்களுக்காக இருக்கைகளை பிடித்து வைப்பது, இடம் பிடிப்பதற்காக ஓடும் ரயிலில் ஏறுவது, ரயில் பெட்டிகளின் நுழைவாயிலில் அமர்ந்து இடையூறு உண்டாக்குவது உள்ளிட்ட செயல்களை தவிர்த்து நாகரிகத்தையும் தூய்மையையும் ஒழுக்கத்தையும் இருக்கை வசதிகளை பொறுப்புடன் பயன்படுத்துமாறும் சக பயணிகளை மதித்து ஒத்துழைக்குமாறும் பயணம் செய்யும் பொதுமக்களை சென்னை கோட்டம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.